So hi, this is Sabri from ARS Missionaries. நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்ட்ரீட் உள்ள வந்து லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாபா கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயில் ஒட்டின மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்கு. அண்ட் நாங்கள் ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இந்த மிஷினரி ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்கன்னா கார் வாஷர்ஸ், ஏர் கம்ப்ரஸர்ஸ், அப்புறம் வேக்யூம் கிளீனர்ஸ், ப்ளோயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா மிஷினரிஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் வாஷர்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அது பேசிக்காக என்னென்ன யூஸ் இருக்கும், என்னென்ன மாடல்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இது வந்து 130 பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்னா என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வாஷரில் வர அந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் வருது, என்ன மாதிரி யூஸ்க்காகன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 பார் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வரும். ஸோ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்து லைக் 240 பார் இந்த மாதிரி 220 பார்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு உங்களுக்கு 240 பாரே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வருது, உங்களால ஏன் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுலாம் ஃபேக் ஸ்டிக்கரிங் தான். ஸோ அதுபடி பார்த்து வாங்கணும்னா நம்ம எப்படி வேணா வாங்கலாம். பட் இதில் ஒரிஜினல் ப்ரெஷர் என்னன்றதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் இங்கே ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறனால எங்களுக்கு தெரியும் என்ன ப்ரெஷர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் வச்சிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு 3500 வரும். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒரு பைக் வச்சிருக்கவங்க அந்த மாதிரின்றவங்க உங்களுக்கு கிளியராக யூஸ் பண்ணலாம். இல்லை இதோட இன்னும் கொஞ்சம் அடுத்த வேரியன்ட் இப்போ இது ரிச்னா இது ரிச் ப்ரோ வரும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 140 பார் 2000 வாட்ஸ் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வரும். அண்ட் அப்படியே உங்களுக்கு ஒரு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இதை நான் இது இங்கே இருக்க டேபிளுக்கு எல்லாமே டொமஸ்டிக் மாடல்ஸு. ஸோ வீட்டுக்கு யூஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது 150 பாரு, இது 4500 ரூபாய். இது 160 பாரு, இது 5000 ரூபாய். இது 180 பார், இது 5500 வரும். அண்ட் இது மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்கன்னா 180 பாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் காயிலில் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்க எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு அலுமினியம் காயில் வரும். ஸோ இது மட்டும் உங்களுக்கு காப்பர் காயில் வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் காயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக காப்பர்ன்றது வந்து உங்களுக்கு இந்த பேசிக் மாடலில் இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வந்து காப்பர்ன்றது உங்களுக்கு 1 கிலோ காப்பரே 1200 ரூபாய் வரும். ஒரு காப்பர் காயில் கட்டணும்னாலே உங்களுக்கு 2500 3000 ரூபாய் கிட்ட ஆகும். ஸோ அப்படின்றப்போ உங்களால இந்த மிஷின்லாம் காப்பர்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல கொடுக்குறாங்கன்னா அது அப்சல்யூட்லி ஃபேக். ஸோ உங்களுக்கு லைக் டிரான்ஸ்பரண்டா வாங்கணும், என்ன மாதிரி டீடைல்ஸ்லாம் என்கொயரி பண்ணி வாங்கணும்னா கிளியரா ஒரு கால் பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு வாங்குங்க. பிகாஸ் நிறைய மார்க்கெட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி காப்பர்னு சொல்லிட்டு அலுமினியம் கொடுக்கறதுலாம் நிறைய இருக்கு. ஸோ ஒரிஜினல் காப்பர்ன்றது உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் 7000 வந்து தான் நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது இங்க இருக்க எல்லா மிஷின்ஸுமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி வந்துடும். பட் இந்த மாதிரி காப்பர் காயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கூட உங்களுக்கு 1 இயர் வாரண்டியே வந்துடும். மிஷினுக்கே உங்களுக்கு வந்து வாரண்டி கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மாடல்ஸ். இப்போ அடுத்தது உங்களுக்கு கமர்ஷியல் மாடல்ஸ் என்ன, அப்புறமேட்டு இதில் என்னென்ன யூசேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து காரு, பைக்கு, அப்புறமேட்டு நமக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறது, அப்புறமேட்டு லைக் மல்டி என்ன நேரத்தில் உங்களுக்கு அந்த செவத்தில் பாசி இருந்தால் பாசி ரிமூவ் பண்ணுறது, அப்புறமேட்டு உங்களுக்கு லைக் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டாய்லெட் கிளீனிங்கு, ஃப்ளோர் கிளீனிங்கு, அதுமாதிரி எந்த இடத்துல கிளீனிங் பண்ணுவோம், கார்டனிங் கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. மாடு பண்ணை, கோழி பண்ணை, ஹோட்டல்ஸு, அப்புறம் ரெசிடென்ஷியல்ஸ், ஹோட்டல்ஸ்ன்ட்டு நிறைய வேரியஸ் யூஸ் கேசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாடல்ஸுன்றதை நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணி நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செமி கமர்ஷியல் மாடல் நான் உங்களுக்கு இப்போ இன்னுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கினீங்கன்னா லைக் இப்போ நம்ம எந்த மிஷின் வாங்கினாலும் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 7000 மாடல் இந்த காப்பர் காயில் வேரியன்ட்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ லைக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன் ஒன்று இருக்கும். அண்ட் கன்ல வந்து லென்த்தாக மாட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இது கூட உங்களுக்கு 8 மீட்டர்ஸ் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஹைட்ராலிக் ஹோஸ் வந்துடும். ஸோ அண்ட் இது கூட ஒரு 2 மீட்டர் சக்ஷன் ஹோஸ், அது அவுட்புட் ஹோஸ், இது இன்புட் ஹோஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபோம் பாட்டில் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ரீடிங் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காப்பர் காயிலுக்கு மட்டும்தான் வாரண்டி வரும். மீதி எல்லா மிஷினுக்குமே நம்ம வந்து சர்வீஸ் வாரண்டி தான் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னு தெரியும், மிஷின் கூட உங்களுக்கு வாரண்டி கார்டும் உங்களுக்கு மிஷின்லேயே கொடுத்துருவாங்க.
ஸோ இது கூட அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே மிஷின்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா லைக் டொமஸ்டிக் யூசஸ்க்கு டொமஸ்டிக்லேயே செமி கமர்ஷியல் அந்த காப்பர் காயில் 7000 மாடல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் மாடல் ஹெவி டியூட்டி வரும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஹெவி மாடல்ஸ் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அந்த காப்பர் காயில் எடுத்தாலும் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செமி கமர்ஷியல் கண்டென்ட்ல வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கமர்ஷியல் அண்ட் பக்கா காப்பர் வரும் உங்களுக்கு. அண்ட் அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் கோட்டட் வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் மெட்டல் வரும். ஸோ என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு எது கை தான் வலிக்கும். ஸோ பிளாஸ்டிக்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் தட்டும் போது. ஸோ இது உங்களுக்கு 15,000 மாடல் வரும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் வேரியன்ட் இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு 10,000 வரும் இது உங்களுக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரன் பண்ணலாம். இதில் ஒரு 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரன் பண்ணலாம். ஸோ இந்த நாசில்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு டிகிரியை மென்ஷன் பண்ணும். இப்போ நம்ம ஃபோர்ஸ் அடிக்கும் போது ஒன்று ஸ்ட்ரைட்டாக வர்றது, இன்னொன்று ஸ்ப்ரெட் பண்ணி வர்றது, அது அந்த டிகிரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நாசில்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இதுலேயுமே உங்களுக்கு அந்த நாசில்ஸ் வந்துடும். அண்ட் இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இது உங்களுக்கு அந்த ஆட்டோ கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸோ உங்களுக்கு லோ வோல்டேஜ் என்ன இருக்கும்போது ட்ரிப் ஆஃப் ஆகும்போது ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிங்கன்னா மிஷின் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதில் இதுமாதிரி கமர்ஷியலாக எடுக்கும்போது இதில் உங்களுக்கு எந்த வரியும் இருக்காது. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்மால் தான். இது மட்டும் இல்லாமல் பிகர் வேரியன்ஸ் தான் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மகிட்ட ஈவன் எல்லாம் பெரிய லைக் இது 30,000 40,000. ஸோ எல்லாமே ஹெவி வேரியன்ஸ் வந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இப்போது. அண்ட் இப்போ நம்ம பார்க்கறது ஒன்லி ஃபார் ப்ரெஷர் வாஷர்ஸ் மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஏர் கம்ப்ரஸர்ஸு, ப்ளோயர்ஸு, வேக்யூம் கிளீனர்ஸு, பெயிண்ட் ஸ்ப்ரேகன்ஸு, ஸோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் அது ஒன்று ஒன்றா அப்படியே நான் காட்டிகிட்டே வரேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கார் வாஷர்ஸ் லைக் ஓன் யூஸ்லேருந்து கமர்ஷியல் லைக் வீட்டு யூஸ் பண்ணுறதுலேருந்து கடைக்கு வச்சு பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லா மாடல்ஸ் இப்போ நம்மளுக்கு காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏர் கம்ப்ரெஷர். ஸோ கம்ப்ரெஷர் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அப்புறம் காற்று பிடிக்கிறதுக்கு. காற்று மூலியமாக இப்போ கார் வாஷர் பார்த்தீங்கன்னா தண்ணி மூலியமாக என்னென்ன வேலை பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி ஏர் கம்ப்ரெஷர் வந்து காற்று மூலியமாக என்னென்ன வேலை இது நம்ம நினைக்கிறோம் லைக் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு லைக் காற்று பிடிக்கிறதுக்குன்னு. பட் இது இல்லாமல் பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே இந்த கம்ப்ரெசர் இருந்தால் தான் இந்த வேலை ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1/2 HP அப் டு நம்ம 10 HP வரைக்கும் எல்லா லைன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எனக்கு இல்லைங்க எனக்கு ஒரு இடத்துக்கு எடுத்துமே பண்ணும், ஸோ போர்ட்டபிள் கம்ப்ரெசர்ஸ் தேவைப்படுதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சின்ன சின்ன கம்ப்ரெசர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் ஓப்பன் பீஸ் இருக்கும். அதோட பாக்ஸ் பீஸ் எல்லாமே இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு அடுக்கி இருக்கிறது எல்லாமே. ஸோ இங்கே பார்க்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் தான். நம்ம லைக் ஃபுல் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ரேக் ஃபுல்லாக லைக் மேலே ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு ஸ்டாக்குன்றதே எப்பவுமே மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்ன மாதிரி மாடல் எவ்வளோ குவான்டிட்டின்றதை நீங்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லைக் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ரெசர் காற்று மூலியமாக என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணலாம். லைக் இதில் உங்களுக்கு ஒரு 7,000லேருந்து அப் டு லைக் ஒரு 1 lakh வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட வேரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்கான இது மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், நம்ம அது எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸு இதெல்லாமே வந்து ஃபேப்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கான மிஷினரிஸ் இது எல்லாமே. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு. இப்போ நான் ஓன் யூஸ்க்குன்றப்போ உங்களுக்கு டொமஸ்டிக் மாடல்ஸ் எல்லாமே கார் வாஷர் அண்ட் வேக்யூம் கிளீனர் அண்ட் ப்ளோயர்ஸ். ஸோ அது நம்ம அந்த சைடுக்கு அங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பெயிண்ட் ஸ்ப்ரேகன் இது. ஸோ இப்போ நம்ம கம்ப்ரெசர் இல்லாமல் டேரெக்டாக எலக்ட்ரிக்கலில் போட்டு அடிக்கிற ஸ்ப்ரேகன்ஸ் பெயிண்ட் நம்ம சின்ன சின்ன ஷட்டர்ஸு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 rupees வரும். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் ப்ளோயர்ஸு. ஸோ நம்ம எந்தெந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கோ அதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் ஆகும். இது லைட் டியூட்டி, இது ஹெவி டியூட்டி. இது 1,000 rupees வரும், இது 1,500 வரும். இது 550 watts, இது 650 watts வரும் உங்களுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேக்யூம் கிளீனர்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு 15 liter வேக்யூம் கிளீனரு. இது 3,000 ரூபாய் வரும். இதில் ஹெவி டியூட்டி எல்லாமே பாக்ஸ் மேலே இருக்குது. 6,000 12,000 நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேரியன்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ரெசர்ஸ், ட்ரில்லிங்ஸு எல்லாமே லைக் மிஷினரி சம்மந்தமாக என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம என்ன இருந்தால் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ நம்ம எல்லா மிஷினரிஸுமே பார்த்துருந்தோம். லைக் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், கார் வாஷர்லேருந்து ஏர் கம்ப்ரெசர்லேருந்து எல்லா மிஷினரியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ முக்கியமாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஹோல்சேல் ரேட், எல்லாமே ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து
வாங்கும்போது அதில் என்ன ஸ்டிக்கர் இருக்கோ அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஒரிஜினல் என்ன ப்ரெஷர் இருக்குன்றதை கிளியர் பண்ணிவிட்டு வாங்கும்போது நீங்கள் டெமோ பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் செகண்டரி, இது எல்லாமே உங்களுக்கு டொமஸ்டிக் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அலுமினியம் காயில் தான் வரும். காப்பர்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ரேட் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு யாருன்னா இந்த கம்மி ரேட்டில் காப்பர்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஃபேக். அதுக்கான ப்ரூஃபுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ரேட்டு கிடைக்குது, அந்த இடத்துல அது கிடைக்குதுன்னா அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு முதல்ல நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நாட் ஒன்லி சேல்ஸ், வி டு ஹேவ் சர்வீஸ். நம்ம சர்வீஸ் பர்சன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ எதனா ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்கள் எடுத்து வந்து கொடுத்தா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நமக்கு அதான் சொல்கிறேன், இஃப் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தான் எங்களோட மேஜர். ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ரேட்டு அடிச்சு உடச்சி கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றப்போ எடுத்து வந்து கொடுத்து யார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கும் லைக் பர்சனல் நீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆப்வியஸ்லி ஒரு மார்ஜின் வச்சு பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அடித்து உடச்சி கொடுக்கறத பார்த்து வாங்கி நாளைக்கு உங்கள் சர்வீஸே இல்லாத இடத்துல வாங்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச என்ன பெஸ்ட் ரேட் இருக்கோ நான் உங்களுக்கு அன்னைக்கான ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ லைக் ரிகார்டிங் என்ன ஒரு மிஷினரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டு ப்ராப்பர் என்கொயரி பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் மிஷின் கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு எந்த மிஷினுக்கான சர்வீஸ் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எனக்கு கூப்பிடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எமர் நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் நம்ம கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தாலே நம்மளோட கடை ரிவ்யூஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.